வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 21/12/2025 விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:24, கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 9:33 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:16 வரை மூலம், பின்பு போராடம். யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 2:16 வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. குள்ளனே, குண்டு வைரனே, வெள்ளி கும்பனே, விநாயகனே நமோஸ்துதே. விநாயகப் பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும். மேஷம் செவ்வாய் பகவான். காயத்ரி. ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா. மேஷராசி நேயர்களே, எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. பணியில் லாபமான நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையின் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும். பொருள் வரவுகள் மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். பரணி ஆதரவுகள் கூடும். கிருத்திகை பிரச்சனைகள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ரிஷபம் சுக்ர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். ரிஷபராசி நேயர்களே, சொந்த பந்தங்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும். திடீர் செலவுகள் உருவாகும். மனதில் குழப்பங்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் நினைத்த காரியம் நிறைவேறும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை ஆதரவுகள் கூடும். ரோஹிணி குழப்பங்கள் தீரும். மிருகசிரீஷம் வளர்ச்சிகள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மிதுனம் புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத். மிதுனராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பணியில் நிதானமாக செயல்படவும். ஆதரவுகள் அதிகமாகும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிரீஷம் ஆதரவுகள் கூடும். திருவாதிரை நட்புகள் உண்டாகும். புனர்பூசம் நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கடகம் சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத். கடகராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மனதில் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். பணியில் கௌரவங்கள் கூடும். தொழிலில் லாபமான நிலை உருவாகும். உதவிகள் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும். பூசம் பிரச்சனைகள் தீரும். ஆயில்யம் உதவிகள் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சிம்மம் சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயாத். நேயர்களே, இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. வணிகம் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். நல்ல செய்திகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் ஆர்வமான நிலை உருவாகும். வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மகம் மகிழ்ச்சியான நாள். பூரம் நெருக்கம் ஏற்படும். உத்திரம் ஆர்வம் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கன்னி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரஜோதயாத்.
கன்னிராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நிலவும். மேன்மையான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்தின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும். தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது. தன்னம்பிக்கை அதிகமாகும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். சித்திரை குழப்பங்கள் தீரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. துலாம் சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத். துலாம் ராசி நேயர்களே, பேச்சுக்களின் மூலம் லாபமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். அலைச்சல்கள் அதிகமாகும். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். லட்சியத்தையும் மேம்படுத்துவீர்கள். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை ஆதரவுகள் கூடும். சுவாதி வளமான நாள். விசாக முயற்சிகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரஜோதயாத். விருச்சிக ராசி நேயர்களே, வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. பொருள் வரவுகள் அதிகமாகும். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். நிதானமாக செயல்படுவது நல்லது. உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தேடல் தொடர்பான விஷயங்களில் மகிழ்ச்சிகள் உண்டாகும். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். தன்னம்பிக்கை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அனுஷம் ஆர்வம் ஏற்படும். கேட்டை நிதானம் தேவை. நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். தனுசு ராசி நேயர்களே, முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆர்வமான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். மேல் அதிகாரிகளிடம் நிதானமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும். அலைச்சல்கள் அதிகமாகும். மேன்மைகளும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் பிரச்சனைகள் தீரும். போராடம் சந்தோஷம் உண்டாகும். உத்திராடம் அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். மகர ராசி நேயர்களே, ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும். கௌரவங்கள் மேலோங்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும். பிள்ளைகளின் மூலம் மகிழ்ச்சியான நிலை உருவாகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அலைச்சல்களினால் லாபங்கள் கூடும். உத்தியோகத்தில் மேன்மைகள் ஏற்படும். ஆர்வமான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திராடம் ஆர்வம் ஏற்படும். திருவோணம் நினைத்தது நிறைவேறும். அவிட்டம் அலைச்சல்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். கும்பராசி நேயர்களே, ஆர்வமான நிலை உருவாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சி அடைவீர்கள். தொழிலில் லாபங்கள் கிடைக்கும். ஆர்வமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் மாற்றங்கள் ஏற்படும். சதயம் நினைத்தது நிறைவேறும். பூரட்டாதி லாபம் உண்டாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். மீனராசி நேயர்களே, எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் விலகும். தேகநலனில் மாற்றங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உருவாகும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள்.
மகிழ்ச்சியான நிலை உருவாகும். சொந்த பந்தங்களின் மூலம் சந்தோஷங்களும் கூடும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி ஆர்வம் ஏற்படும். உத்திரட்டாதி நினைத்தது நிறைவேறும். ரேவதி மகிழ்ச்சியான நாள். நம்புங்கள், நல்லதே நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.